வணக்கம் நண்பா நண்பீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ சம்திங். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோ, நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தேன். பட் காலையில் எழுந்து பார்த்ததும் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக்யார்ட், பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்னோலாம் இருக்குது, பட் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. எனிவே நம்ம வீடியோக்குள்ளே போவோம்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். எதை பற்றின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சிஸ்டம். அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு இப்போ 8 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 8 சப்ஜெக்ட்ஸ் தான். பட் அதுவே வந்து இங்கே பார்த்திங்கன்னா செமஸ்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மேஜரை பற்றி நான் சொல்லும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து படித்தேன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 30 கிரெடிட்ஸ். ஸோ அந்த 30 கிரெடிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 கிரெடிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட் வரும். யூஎஸில் படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வரும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்களோ, அதாவது அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட ஃபீஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டஃப் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த 2 சப்ஜெக்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு 6 கிரெடிட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு கிரெடிட்டுக்கு $1100 வந்து என்னோடய காலேஜில் வந்து வாங்கினாங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 கிரெடிட்ஸா, ஸோ 3 கிரெடிட்ஸ் மல்டிப்ளை பை 1100 வந்து போட்டுக்கோங்க. ஸோ $3300 வரும். அது வந்து அப்படி இந்தியா கன்வெர்ட் பண்ணால் மல்டிப்ளை பை 75 வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முழுக்க என்னோட காலேஜ். இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்றைக்கும் ஒரு ஜென்ரலாக வந்து சொல்லிட முடியாது உங்களுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதே மீறி வந்து அந்த கிரெடிட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பான். நீங்கள் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா மாஸ்டர்ஸோட ஒரு கிரெடிட்டுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கிரெடிட்ஸா. ஸோ இந்த 30 கிரெடிட்ஸில் எலக்டிவ்ஸ் அப்புறம் கோர் சப்ஜெக்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தாகணும். ஸோ அந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்றது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 கிரெடிட்ஸ். ஸோ அதாவது எனக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து கோர், அதாவது இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் எடுக்கணும். அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேண்டேட்ரியான சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த 10 சப்ஜெக்டில் 6 சப்ஜெக்ட் வந்து எனக்கு மேண்டேட்ரி. அதை வந்து நான் வேறு எந்த கோர்ஸும் நான் எடுக்க முடியாது. ஸோ அந்த 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து செமஸ்டரில் எப்போ ஆஃபர் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து அதை எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோர். இதுக்கப்புறம் எலக்டிவ்னு ஒன்று இருக்குது. இந்த எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து மீதி இருக்க 12 கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்டிவ்ஸ். ஸோ இந்த எலக்டிவ்ஸ்னால் என்னென்னு வந்து பார்ப்போம். இந்த எலக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, என்னோடய இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணுமா? ஸோ பட் அதுவே வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த 20 சப்ஜெக்ட்ஸில் நான் 10 சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த 10 சப்ஜெக்ட்ஸில் 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மேண்டேட்ரியாக எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. அதாவது 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கோருக்காக எடுத்துடுறோம். மீதி இருக்க 4 சப்ஜெக்ட்ஸ், அதாவது 12 கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்டிவில் இருந்து சூஸ் பண்ணோம் இல்லையா? பேலன்ஸ் இருக்க அந்த 14 சப்ஜெக்ட்ஸில் இருந்து நம்ம இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு அந்த செமஸ்டருக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னும் ஒரு சப்ஜெக்ட், அதாவது 4 சப்ஜெக்ட்ஸ் எலக்டிவ்ஸாக, 4லேயும் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சப்ஜெக்டை எடுக்கலாம். அது வந்து என்னோடய காலேஜில் இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ மற்ற காலேஜில் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 சப்ஜெக்ட்ஸில் 6 வந்து கோரில் போயிடுச்சு, 4 எலக்டிவ். அந்த 4ல் 3 வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கணும். பேலன்ஸ் இருக்க 1 அவுட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல்லேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எது வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போது நிறைய பேர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்குறீங்க.
நான் வந்து இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் இந்தியாவில். ஸோ இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு கோர்ஸுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க. அதாவது உங்களோட ஃபீல்டில் இருந்து வேறு ஃபீல்டுக்கு வந்து மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் கால்டு ப்ரீ ரெக்வெசட் கோர்ஸ். ப்ரீ ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிற 10 சப்ஜெக்ட், அதாவது இப்போ எனக்கு வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கா டோட்டல் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த 10 சப்ஜெக்ட் போக அடிஷ்னலாக உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ ஒரு சில காலேஜஸில் 4 எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜஸில் 1 கொடுப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் 10 சப்ஜெக்ட் கட்ட வேண்டிய ஃபீஸை இப்போ இந்த ஒரு நான் மேஜர் மாறுறனால எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 செமஸ்டருக்குள்ளே இந்த ப்ரீ ரெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கனாலே வந்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த செமஸ்டருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் இந்த செமஸ்டருக்குள்ளே வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி கிரெடிட் சிஸ்டம் இருக்குது, நம்ம ஃபீஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜ் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 lakhsலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்களோட யூஎஸில் படிக்கிறதுக்கு செலவாகும். படிக்கிறதுக்கு மட்டும், அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து உங்களுக்கு அவ்வளோ செலவாகும். ஸோ அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ், ஓகேங்களா. இதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாரெல்லாம் வந்து இப்போ யூஎஸ்க்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.